Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம நிஃப்டி 50 நெக்ஸ்ட் என்ன பண்ண போகுது, அதாவது ஜனவரி மந்த் ஃபஸ்ட் வீக்கில் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் டே, அதாவது ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம், நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட் ஹிட் ஆனோடனே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கீழே போகும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். பட் ஆனால் கீழே போச்சு, சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகல. சிஆர்டி ஸ்ட்ராட்டஜி இருக்குங்களா, உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, அந்த ஃபஸ்ட்டு 50% அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் கன்டினியூ பண்ணுச்சுன்னா நான் செகண்ட் 50% சொல்லியிருந்தேன். அது ஆர்டர் பிளாக், பிரேக்கர் பிளாக் எல்லாத்தையும் தாண்டி கீழே போய் டே லோவை டச் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 5 மினிட் கேண்டிலில் க்ரீன் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஒரு 50 பாயிண்ட் பக்கமாக மேலே எழுந்திரிச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் நடந்திருக்கு. ஸோ நம்ம சொன்னபடி கீழே என்ட்ரி கொடுத்துருந்தாலும் கன்ஃபார்ம் டார்கெட் ஹிட் ஆகிருக்கும். மேலே பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி கொடுத்துருந்தாலும் டார்கெட் தான் ஹிட் ஆச்சு. ஓகேங்களா? பட் ஆனால் சென்செக்ஸில் எப்படி நடந்துச்சுன்னா அது அப்படி நடக்கலை. ஓகேங்களா? ஸோ நான் செக் பண்ணேன், ஸோ அப்படி நடக்கலை. ஸோ சென்செக்ஸில் நான் வந்து எப்படி சொல்லியிருந்தேன்னா வந்து நெஃப்டியை பார்த்துட்டு நீங்கள் இதே மாதிரி அதுக்கும் லெவல்ஸ் வரைஞ்சி என்ட்ரி கொடுத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி வரைஞ்சிருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து நேற்று மேலே இருந்த ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? அதாவது செல்லர்ஸ் வந்து யாரெல்லாம் மேலே கீழே போகுன்னு சொல்லிட்டு போட்டு இது பண்ணியிருப்பாங்களோ, ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். ஓகேங்களா? அடுத்தது மறுபடியும் கீழே வந்ததுனால பையர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும், கன்டினியூ பண்ணிகிட்டு இருந்திருந்தாங்கன்னா. ஓகேங்களா? அவங்களோட 40 பாயிண்ட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கன்டினியூ பண்ணிட்டு இருந்திருந்தாங்கன்னா கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதை எப்படி சொல்கிறேன் அப்படின்னா வந்து நான் வந்து புட் ஆப்ஷனில் போய்க்கிறேன். ஓகேங்களா? அட் த மணி வந்து பார்த்திங்கன்னா 900. ஓகேங்களா? ஸோ 900 புட் ஆப்ஷனில் இருக்கும்போது, அதாவது கீழே இறங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 900 புட் ஆப்ஷன் என்ன டைமு, ஓகேங்களா? ஸோ இந்த கேண்டிலோட டைம் என்னது 10:40. ஓகேங்களா? ஸோ 10:40 இந்த கேண்டில் தான். ஓகேங்களா? ஸோ இந்த கேண்டில் என்ட்ரி கொடுத்துருந்தா கன்ஃபார்ம் உங்களுக்கு 40 பாயிண்ட்ஸ் ஹிட் ஆகிருக்கும் டார்கெட். ஓகேங்களா? ஸோ 40 பாயிண்ட்ஸ் டார்கெட் ஹிட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பீங்க. ஓகேங்களா? 40 பாயிண்ட்ஸ் கரெக்டாக டார்கெட் ஹிட் ஆகி உங்களுக்கு அந்த டார்கெட் 1:1. இது வந்து இந்த மணி. இதே நீங்கள் அவுட் ஆஃப் த மணியில் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க, இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா அட் த மணியில் பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் லாங்கர் டார்கெட் கிடச்சிருக்கும். பட் ஆனால் அதில் டார்கெட் போடுறதுக்கு டைம் ஆகிருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மணிலே சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு இதில் டார்கெட்டும் சீக்கிரம் ஹிட் ஆகிரும். ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் அவ்வளோ சீக்கிரத்தில் ஹிட் ஆகாது கம்பேர் டு அட் த மணி. ஓகேங்களா? ஸோ அதையும் மனசில் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சேஃப் ட்ரேட், பேப்பர் ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். பேப்பர் ட்ரேட் அப்ளிகேஷன் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நான் பேப்பர் ட்ரேட் அப்ளிகேஷன் வந்து இருக்குது, பட் ஆனால் அது வந்து நான் வந்து உங்களுக்கு பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகேங்களா? நான் வந்து ஃபுல்லாக பேப்பர் ட்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஃபாரெக்ஸில் தான் பேப்பர் ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகேங்களா? டெமோ அக்கௌண்ட் போட்டு. ஸோ நான் உங்களுக்கு இந்தியன் மார்க்கெட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா ஆக்சுவலாக வந்து ட்ரேடிங் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ட்ரேடை டிசேபிள் பண்ணி வச்சிட்டாங்க. டிசேபிள் மீன்ஸ் இந்தியன் மார்க்கெட்டுக்கு பேப்பர் ட்ரேட் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ இருந்தால் அதையும் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ அந்த ஒரு இஷ்யூ மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து நல்ல பேப்பர் ட்ரேடிங் அப்ளிகேஷனாக சொல்கிறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் என்ட்ரி கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மார்ஜின் வந்து 10,000 மாதிரி வச்சு செட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெய்லி ஜேர்னல் பண்ணுங்கள். அதாவது இப்போ நான் டெய்லி என்ட்ரி எடுக்கக்கூடிய என்ன காரணத்துக்காக என்ட்ரி எடுத்தேன், எத்தனை பாயிண்ட் டார்கெட், எத்தனை பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், எந்த கால் ஆப்ஷனாக புட் ஆப்ஷனாக, இது எல்லாத்தையுமே நீங்கள் ஜேர்னல் பண்ணுங்கள். எண்ட் ஆஃப் த டே ப்ராஃபிட்டாக லாஸாக ஹோல்டிங் மேக்ஸிமம் பண்ணாதீங்க ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும். அடுத்த நாள் உங்களுக்கு வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணால் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டேரெக்டாக உங்கள் ஸ்டாப் லாஸில் ஓப்பன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதையும் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அடுத்து நிஃப்டி எங்கே போகும் அப்படின்னா வந்து இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1 hour லோவல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 1 hour லோவெல்லாம் வந்து அந்த டேவோட லோவல் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா 50% சேனல். ஓகேங்களா? ஸோ அதையும் தாண்டி இன்கேஸ் 50% சேனலில் பிரேக் ஆச்சுன்னா நம்ம ரிஸ்க் எடுத்து கீழே ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? பட் ஆனால் 50% சேனலில் வந்து ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணிட்டு கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இருங்க இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போது 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா ஓகே இந்த ப்ரீவியஸ் டே ஓடதெல்லாம் எடுத்து விட்டுரும். ஓகேங்களா? ஸோ இன்னும் அதுதான் ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது, நமக்கு கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, நம்ம வந்து 50% சேனல் தான் மக்களே. ஸோ அதை பிரேக் பண்ணால் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 23,710. ஓகேங்களா? 10
பாஞ்சு வச்சுக்கோங்களேன், 23,705 பிரேக் பண்ணுச்சுன்னா, நீங்கள் அடுத்த சப்போர்ட்டை டார்கெட் பண்ணலாம். அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா, செகண்ட் சப்போர்ட்டை டார்கெட் பண்ணலாம். ஏன்னா நம்ம அதேமாதிரி நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம் ரெசிஸ்டன்ஸ் 1, ரெசிஸ்டன்ஸ் 2ன்னு சொல்லிட்டு. நம்ம டெலகிராம் குரூப்பில் இருந்தீங்கன்னா கூட தெரிஞ்சிருக்கும். நம்ம கரெக்டாக கொடுத்துட்டே தான் இருந்தோம். ஓகேங்களா? ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் 1 பிரேக் பண்ணிட்டு ரெசிஸ்டன்ஸ் 2 கிட்ட போய் அந்த சப்போர்ட்டில் அந்த ரெசிஸ்டன்ஸில் டச் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் செல் ஆஃப் ஆகிட்டு கீழே வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ கரெக்டாக நம்ம லெவல்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த லெவல்ஸ்லேயே கரெக்டாக ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு கன்ஃபார்ம் ப்ராப்பராக போட்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்பராக டார்கெட் ஹிட் ஆகும், ப்ராப்பராக ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதெல்லாம் நம்ம வந்து தப்பெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் டெய்லி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா சார் தப்பு. நம்ம ஏன் அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுன்னு செக் பண்ணணும். இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 3 டேஸ் பண்ணியிருக்கோம். 3 டேஸும் நமக்கு டார்கெட் தான் ஹிட் ஆகிருக்கு. இன்கேஸ் நீங்கள் சென்செக்ஸில் பண்ணியிருந்தால் கன்ஃபார்ம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ டே கேண்டில் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்வீப் பண்ணிட்டு வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த சேனல் மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, அதில் இருக்க மேலே இருக்கக்கூடிய ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கு. ஸோ அப்போ அடுத்த டைரக்ஷன் மேபி கீழேயா கூட இருக்கலாம். மண்டே வந்து பாசிபிளி 23,500 பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக வந்து 23,200 வரைக்கும் போகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ரெடி ஆகிக்குங்க. ஏன்னா வந்து 3 நாள் 4 நாள் சைட்வேஸில் போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் போன வீக் ஃபுல்லாமே சைட்வேஸில் போயிருக்கு. ஸோ இப்படி போயிருக்கனால வந்து பார்த்திங்கன்னா பாசிபிளி நெக்ஸ்ட் வீக் ரேலி இருக்கும். ஓகேங்களா? ரேலி மீன்ஸ் பெரிய ரேலி இருக்காது. டெய்லியும் மூவ்மெண்ட் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு டைரெக்ஷனில் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும் மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுங்கள். கரெக்டாக ஸ்டாப் லாஸ் போடுங்க. கரெக்டாக டார்கெட் போடுங்க. எது நடந்தாலும் சரி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதா டார்கெட் ஹிட் ஆகுதான்னு செக் பண்ணிட்டுருங்க. எது நடந்தாலும் சரி ஏன் அது ஹிட் ஆச்சு, டார்கெட் ஹிட் ஆச்சுன்னா நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண ஸ்ட்ராட்டஜி இல்லாட்டி நீங்கள் எடுத்த ரீசன் வந்து கரெக்டாக இருந்திருக்கும். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா என்ன காரணத்தினால ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு, மேலே ஏதாச்சும் இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் இது இருக்கானா அதை பார்க்காம விட்டுருனா அப்படின்னு செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இல்லாட்டி ஃபிப் லெவலுக்கு இது வந்து இந்த லெவலுக்கு போச்சுன்னா கரெக்டாக ஃபிப் லெவல்லையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சில சப்போர்ட்ஸ் எல்லாம் நம்மளால் ஃபைன் பண்ண முடியாது. ஆனால் ஃபிப் லெவலில் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்போர்ட்ஸை நமக்கு வந்து காட்டி கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான எல்லாத்தையுமே கிராஸ் செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் முடிவு பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு 10 வாட்டி யோசிக்கணும். ஓகேங்களா? ஏன்னா ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் நம்ம யோசிக்கக்கூடாது. ஏன்னா அது கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரேடில் ஹோல்ட் தான் பண்ணணும். ஏன்னா இதை வந்து மைண்ட் கேம். ஓகேங்களா? ஸோ இந்த மைண்ட் கேமை நம்ம கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும், நமக்கானது கிடச்சிடும். ஓகேங்களா? அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனல் இருக்குது. இதை தான் சொல்லியிருந்தேன். இந்த சேனல் வந்து பிரேக் ஆச்சுன்னா கீழே போகும்னு சொல்லிட்டு ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்த சேனல் பிரேக் ஆகுமானா அது வந்து தெரில. நாளைக்கான மார்க்கெட் நெக்ஸ்ட் வீக்கில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் 23,500 வந்து பிரேக் ஆச்சுன்னா கன்ஃபார்ம் வந்து கீழே தான் போகும். ஓகேங்களா? மார்க்கெட். ஸோ அது அந்த சேனலில் தான் இருக்கிறனால ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ பார்ப்போம். இல்லாட்டி ஃபேக் அவுட் கார்டு கொடுத்துட்டு மறுபடியும் மேலே ஏறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எப்படி கீழே வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபேக் அவுட் ஸ்வீப் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கும் மார்க்கெட் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓகே மக்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சுது. நம்ம சேம் சேனல் தான் ஆல்ரெடி ஒரு வாரமாக கொடுத்துட்ருக்க அதே டார்கெட் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் லெவல்ஸ் தான். ஓகேங்களா? அதே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க.